வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. விஷ்ணு வந்திருக்காரு. உங்க கேள்வியை கேட்பாரு. நான் பதில் சொல்றேன். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் டிஏஎஸ் தான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எந்த ஸ்டாக் வாங்கணும், என்ன ஏதுங்கிறத பம்ப் அண்ட் டம்ப் ஸ்ட்ராட்டஜிய முதல்ல எஃப்ஐஐ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப டிஏஎஸ்ஸே அதெல்லாம் பண்ணிட்டு நான் இருக்காங்க. என்ன சொல்றேன், ரம்ஜான் சீசன் நேத்தோ இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு இந்தியால. அதுக்கு ஆர்டர் ரெடி பண்ணுவாங்க. ஒரு குரங்கு ஆடை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இன்ஸ்டால வருது. ஹிந்தியில வருது. அதனால ரமதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரமதானுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க ரீட்டைல் இன்வெஸ்டர். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஆடுறது மங்காத்தா. ம். ஒத்தனையும் ஒழுங்காக பேலன்ஸ் ஷீட்டையும் படிக்கிறது கிடையாது. ஒரு எக்கனாமிக் இண்டெக்டரும் கிடையாது. எவனுக்கு நிறைய நிறைய அண்டர் த டேபிளும் போகும் சிலதில். ஓகே. எதுன்னு தெரியாது. ஜொமாட்டோ மாதிரி தப்பான கம்பெனி, ஓலா மாதிரி கம்பெனி, ஓலா ஷோலா, பேடிஎம் இது மாதிரி கம்பெனியில் அவங்க பணத்தை விடுறது எல்லாமே ஸ்விக்கி, எட்டர்னல் தான் ஜொமாட்டோன்ட்டேன். இதெல்லாம் காசு விடுறது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் தான். எட்டர்னலில் தீபேந்தர் கோயில் அப்படியே பிளெயினில் ஜம்ப் அடிச்சு ஓட்டான். பாவேஷ் அகர்வால் சிக்கிட்டான். இப்போ ரித்தீஷ் அகர்வால் ஓயோலேருந்து உங்கள் தலையில் கட்டணும்னு பார்க்குறான். ஸோ இது மாதிரி இடத்துல இருக்கிறச்ச இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டரை காப்பாற்றுறான்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் தி ஷாக் அப்சார்பர்ஸ் ஆஃப் தி நேஷன்னாங்க. அந்த ஷாக் நம்பர்ஸ் அப்சார்பருக்கு அது என்ன இன்னைக்கு எல்லாம் ரெட்ல தான் இருக்கு சார். 21,600 வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். 21,600 4-year ஆவரேஜ். இப்போவே 100 வீக் ஆவரேஜோட கம்மியாக இருக்குது. 4-year மூவிங் ஆவரேஜ்னா 4 வருஷமாக எந்த மியூச்சுவல் ஃபண்டும் காசு பண்ணலன்னு அர்த்தம். 4 வருஷத்துக்கு முன்னாடி ₹70 இருந்தது, இன்றைக்கி 94, 35% அவுட். ரைட்டா? 70 into 30 21 92 ப்ளஸ் இன்னொரு ₹2 31 to 32% அவுட்டு. ஜஸ்ட் டு ஸ்டே ட்ரெட்மில்ல அங்கேயே இருக்கிறதுக்கு 32% ரிட்டர்ன் வேணும். 3 வருஷம் நீங்கள் ஒழுங்காக போட்டிருந்தேன்னா ஈச் 4-5% ரிட்டர்ன் 50% ரிட்டர்ன் வந்தால் தான் நீங்கள் 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கு முன்னாடியோ இருந்த லெவலில் இருந்தது கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே சார். இப்போது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் போட்டவங்கலாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸ்டார்ட் பண்ணமோ அந்த லெவலுக்கே போயிட்டோம். விச் இஸ் டுவர்ட்ஸ் கொரோனாக்கு நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கீங்க. 3 வருஷம் போயிட்டீங்க. 3 வருஷம் போயாச்சு சார். ஒருவேளை நாங்கள் இதே டாலரில் ஏர்ன் பண்ணுற ஸ்டாக்ஸில் போட்டிருந்தேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30% ப்ராஃபிட் இருக்கும். வெறும் டாலராகவே இருக்குமே. ஓகே சார். நான் பஃபெட் தாத்தால போட்டிருந்தா டபுளாகி டாலராக இருக்குமே. அப்போ டாலரில் ஏர்ன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ஒரு 4-5 சொல்லுங்கள் சார். இருப்பாங்க, முடிக்கவே இல்லை. அதனால அது டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்னு பேசாது. ஓகே. இதில் ஒரு கெபால் வேறு இருக்குது. அவன் என்ன பண்ணுவானோ, 500 ஃபண்டு இருக்கும், ஒரு 50 கம்பெனியை செலக்ட் பண்ணியிருப்பான். ஒருத்தன் எனக்கு ரிட்டர்ன் போகிற மாதிரி இருந்தால் என் ஃப்ரெண்டு வாங்கிப்பான். அவனுக்கு ரிட்டர்ன் குறையிற மாதிரி இருந்தால் அவன்கிட்ட நான் வாங்கிப்பேன். அதை கவர் பண்ணிட்டாங்களான்னு தெரியாது மீடியாவில். ஒருத்தர் பாசிங் த பார்சல் வேறு அடிப்பாங்க. இது முன்னாடிலாம் பேங்க்கில் பண்ணுவாங்க. க்ரீனிங் த பேலன்ஸ் ஷீட்டுன்னு பேர் பேங்க்கில். அப்படின்னா என்னென்னா, உனக்கு என்பிஏ ஆகிடுச்சின்னு வச்சுக்க, எனக்கு தள்ளி விடுவாது, நான் வச்சுப்பேன். எனக்கு இப்போ தானே வந்தது என்பிஏ இல்லை, நீ என்பிஏலேருந்து தப்பிச்சிட்ட, என்னோட என்பிஏ நீ ஒன்று வாங்கிப்ப. புரியுதா? 5 பேர் இப்படி பார்சல் ஆடிட்டே இருப்பாங்க பேங்க்கில். இது பேர் க்ரீனிங் த பேலன்ஸ் ஷீட்டுன்னு பேர். ஓகே. பேலன்ஸ் ஷீட்டை பச்சை பிள்ளையர்னு ஆக்கிறதுக்கு. தெரியும் நீ வாங்கினதும் என்பிஏன்னு. அந்த என்பிஏ எடுக்கிறதுக்கு இந்த என்பிஏ கொடுத்துருக்குற. அடுத்த 1 வருஷத்துக்கு உனக்கு ரிலீஃப், அடுத்த 1 வருஷத்துக்கு எனக்கு ரிலீஃப். அந்த 1 வருஷம் டைம் டியூரேஷன் தான் இதில் கேமே அதுதான். அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஒரு 2 வருஷத்தில் சேர்மன் ரிட்டையர் ஆகிடுவான். போஸ்ட்டில் கிளியர் ஆகிடுச்சு. அடுத்த சேர்மன் வருவான்ல, அவன் எல்லாத்தையும் என்பிஏ ஆக்கிட்டு க்ளீன் பண்ணிவிடுவான். அப்புறம் திரும்பி இந்த கேம் ஆரம்பிப்பான். ஓகே சார். மியூச்சுவல் ஃபண்டு என் சந்தேகம் என்னென்னா, அதே மாதிரி கேம் தான் நடக்குது. எனக்கு லாஸ் ஆகிற மாதிரி இந்த டே விஷ்ணு, இந்த ஸ்டாக்கெல்லாம் எனக்கு லாஸ் ஆகிக்கிடா, நீ வாங்கிக்கடா அப்படின்னா நீ வாங்கிடுவ. ஸோ என் லாஸ் லிமிட் ஆகிடும். ஒன்றில் கொஞ்சம் நீ எதுக்கல, டே நான் இதை வாங்கினேன்ல, இதை நீ எனக்கு வாங்கிக்கணும். இப்போ நம்ம 2 பேர் மட்டும் இருக்கோம். இதை அப்படி ஒரு 500 பேருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி விடு. எவ்வளோ ஆச்சு?
அப்போது அந்த ப்ரைஸ் கேப்பை வந்து இவங்களே டிசைட் பண்ணுறாங்க. நேற்று உலக மார்க்கெட்டெல்லாம் விழுந்தாலும் இங்கே ஒரு டெட் கேட் பவுன்ஸ் அதனால தான் வந்தது. ஒரு 300 500 பாயிண்ட் விழுகுது. 300 பாயிண்ட் 750 பாயிண்ட் விழுந்தது சார். ஆமாம், 100 பாயிண்ட்டு கடைசியில் 70 பாயிண்ட்டு தான். அப்புறம் அட்ஜஸ்டட் தான் 100. 10% ஏறி இருக்கு. பட் எங்கள் கண்ணில் க்ரீனாக காட்டுறாங்களே. ஆமாம், நான் இன்னைக்கு ட்ரம்ப் நாளைக்குள்ளே வார நிறுத்தலைன்னு இன்னைக்கு சனிக்கிழமை பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வார் நிற்கலை. மண்டே காலத்தில் வார் நிற்கலைன்னா திரும்பி ஒரு 300 பாயிண்ட் போட்டுருவோம். அப்போ திரும்பி பாசிங் த பார்சல் பண்ணுவோம் நாங்கள். ஓகே சார். இந்த பாசிங் த பார்சல் அப்படிங்கிறது வந்து புதுசு இல்லையே சார். 70s 80sல அப்படிலாம் கிடையாது. விஜய் கேடியா அண்ட் அப்படி கிடையாது. A1 குரூப் பண்ணாங்கன்னு ஒரு இப்போ அதெல்லாம் லிமிட்டட், அவங்க பணத்தை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இது தோனி அண்ட் டெண்டுல்கர் கலெக்ட் பண்ணி கொடுக்குற காசு இல்லை. சஹிஹே. அண்ட் த ஷாக் அப்சார்பர். ஓகே சார். ஷாக் அப்சார்பருக்கு என்ன தெரில, நான் படித்த ஷாக் அப்சார்பருக்கே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். டேய் 1 கோடியே 30 இருந்தது, நீ 1 ஆயிடுச்சுடான்னு. அப்புறம் உன் பையன் அமெரிக்காவில் இருக்கான்டா, ஸோ 30% போயிடுச்சுடா கண்ணா, ஒன்றும் இல்லைடா 60 காட்டின்னு இருக்கிறேன். ஓகே சார். அடுத்தது வந்து பார்த்திபன் ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். கோல்டு வந்து பேங்க்கில் வைக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறீங்க. வேறு எப்படி நாங்கள் கோல்டை வச்சுக்கிறது? முத்தூட், மணப்புரம் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்குது? நாங்கள் அதில் கொண்டு போய் நகையை வச்சு கடன் வாங்குகிறோமே. பிளெட்ஜ் முத்தூட் மைனஸ்லாம் இன்சூரன்ஸ் இருக்கும். பேங்க்கில் நீ லாக்கரில் வச்சாதான் ப்ராப்ளம். பேங்க்கில் கடன் கொடுத்தோன்னா பேங்க்கு தான் உனக்கு திருப்பி தரணும். லாக்கரில் வச்சா தான் பேங்க்கு தர மாட்டான். கடன் வச்சா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா, அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா கடன் இருந்தால் கூட அப்படியே தூக்கிடுவான் கவர்மெண்ட்டு. ஓகே. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்காக நீங்கள் பயப்படுறீங்கன்னா அதுக்கு தான் அந்த கேள்வி. அதுக்கு தான் வீட்டில் சேஃப்டி லாக்கர் வச்சுக்க வேண்டியதான். அதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா எங்கேயாவது தெரியாத உங்கள் தோட்டத்தில் எங்கேயாவது குழியை தொண்டை போச்சு உள்ளே வச்சுக்க வேண்டியதான். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு கேட்குறவங்களுக்கு தெரியாது. ஓகே. 8 மணிக்கு ஒன்று வரும் இல்லை, அந்த மாதிரி 8 மணி அனௌன்ஸ்மெண்ட் வந்தா கோல்டை பற்றி எதை பற்றி 8 மணி அனௌன்ஸ்மெண்ட் வந்தா. ஓகே சார், ஃபைன். அடுத்தது வந்து யோகேஷ்ன்றவர் கேட்டிருக்காரு. ஐடிபிஐ பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாமா? ஒரு லம்சம் அமௌண்ட் நான் கையில் இருக்குது, அதை சேஃபாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? உனக்கு என்ன பண்ணுறேன்னா, ஆசையாக இருக்குது, அந்த பணம் தேவையில்லை, ஒரு பான்ஃபயர் கொளுத்தி வைங்க, அது மேலே டீ கெட்டில் வைங்க, அந்த நெருப்பு அணையிற மாதிரி இருந்தால் ரூபாவை எடுத்து அதை அப்படி போட்டுனே இருங்க. ஏன் ஐடிபிஐ பேங்க் விழுந்திருக்குது? கவர்மெண்ட் அதோட சரக்கை எல்ஐசி தலையில் கட்டிட்டான். அந்த கம்பெனி டெட் கம்பெனி. எல்ஐசி இதை வந்து ஆக்ஷனில் விடுறேன்னா ஆக்ஷனில் கேட்குற விலை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு இவங்க விற்கலை. இந்த வருஷம் விற்காது, அதனால இப்போ இன்னும் நட்டம்தான் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், டீக்கு போடுறதுக்கு குச்சியை இப்போ தான் கேஸோ கிடையாது, விறகு தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த விறகுக்கு பதிலாக ரூபா நோட்டை யூஸ் பண்ணதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே சார். பேட்டா வந்து 52 வீக் லோக்கு வந்திருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ண. பேட்டா என்ன ப்ராப்ளம்னா, நான் சொன்ன எம்ஆர்எஃப் கதை மாதிரி தான். ஹை எண்ட் வாங்கினா நைக்கி, அடிடாஸு, ஸ்கெச்சஸுக்கு போயிடுவான். லோ எண்டு லிபர்ட்டி, ஆக்ஷனுக்கு போயிடுறான். யார் பேட்டா வாங்குவான்? ஓகே சார். ஸோ அடுத்தது வந்து புவனேஸ்வரிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. சவுத் இண்டியன் பேங்க் ரேஞ்ச் வந்து என்னோடது ஆவரேஜ் 20 இருக்குது. இப்போ அரௌண்ட் 36-40 அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்னுமே கன்சிடர் பண்ணலாமா? அது உங்கள் இஷ்டம், நான் என்ன சொல்ல முடியும்? இல்லை, அவங்க ஆவரேஜ் ஸ்பாயில் ஆகிடுமேனு யோசிக்கிறாங்க. நான் 25 வருஷமாக வாங்கின்னு இருக்கேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் வாங்கிப்பேன். நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே சார். அப்புறம் வந்து செக்டார் அலோகேஷன் என்ன பர்சன்டேஜ் ஒரு ஐடியல் போர்ட்ஃபோலியோ? அதெல்லாம் எனக்கு அது மாதிரி போர்ட்ஃபோலியோலாம் வச்சுக்க தெரியாது. ஓகே சார். வேல்யூ இருந்தால் வாங்கிப்பேன். ஓகே. இப்போ இருக்கக்கூடிய கோல்டு டிமாண்ட் வந்து ஸ்ட்ரக்சரலா இல்லை பேனிக் கிரியேட் பண்ணதுனால வர்றதா? மிஸ்டர் சதீஷ்குமார்ங்கிறவர். அதெல்லாம் அவர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரூபா நிறைய பிரிண்ட் ஆகுது, ஃபியட் கரன்சி ஜாஸ்தி பிரிண்ட் ஆக டாலர் நிறைய வரும். ஓகே சார். பிரதீப் ராஜாங்கிறவர் கேட்டிருக்காரு. வார் டைமில் பாண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுமா? மார்க்கெட் விழுந்துக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியுமே? தெரியாது சார். அப்புறம் அப்போ டிஃபன் காஃபி ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு சுச்சுவேஷன் மாறுறது தெரியும். ஓகே. அப்போ பார்க்கலாம். ஓகே. இப்போ வார் முடிஞ்ச ரிசெஷன் வந்துருச்சுன்னா இன்னும் அவ்வளோ தூரம் விழலை. நான் தான் சொல்கிறேன், நீங்கள்லாம் ஒரு ஃபாலே பார்க்கல. இப்போ தான் ஸ்மால் கேப் பேர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. 20 கீழே போட்டு அப்புறம் பேசுவோம் அதெல்லாம். ஓகே சார். அடுத்தது ஆனந்த சங்கருங்கிறவர் கேட்டிருக்காரு. மார்க்கெட் கரெக்ஷன் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸ்மால் கேப் ஐடியாஸ் கொடுங்க. ஸ்மால் கேப் பக்கமே போகாதீங்க. இத்தனை நாள் நான் கொடுக்காதனால நீங்கள் தப்பிச்சிங்க, மாட்டிப்பி. மார்க்கெட் கரெக்ஷன் எவ்வளோக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். அது தெரியாது, ட்ரம்ப்புக்கு தான் தெரியும்.
ஓகே சார். அர்த்தநாரீஸ்வரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு பெங்களூர்ல இருந்து. ஐடியல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபார் 1 crore போர்ட்ஃபோலியோ. ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கலாம்? தி பியூட்டி லைஸ் இன் தி பிஹோல்டர். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம். ஓகே. மல்லிகான்றவங்க கேட்டிருக்காங்க. என்னுடைய டாட்டருக்கு 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க இன்வெஸ்ட் பண்றது? 50% ஐடிசி, 50% கோல்ட் பீஸ். ஓகே சார். அந்த புதுசா இருக்கிற ஒரு 5 ஷேர் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுறேன் சார். இதுல என்ன ப்ளஸ் அப்படின்னா, அவங்களோட ரெவென்யூவை விட இந்த கம்பெனியோடைய இயர்லி சிஏஜிஆர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சரி சொல்லு. சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. எனக்கு கம்பெனியே தெரியாது. ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ்லலாம் இருக்காங்க. எல்லாம் வெல் லெஃப்ட். அடுத்தது ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ், ஆன்காலஜி, வெல் லெஃப்ட். நெக்ஸ்ட் லுமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ், லைட் எல்லாம் வெல் பண்றாங்க. லெஃப்ட். நெக்ஸ்ட் சார் ஆட்டோ ப்ராடக்ட்ஸ். வெல் லெஃப்ட். நெக்ஸ்ட் என்ன சார் எல்லாத்துக்கும் இப்படி சொல்லிட்டீங்க? டைனமேட்டிக் டெக்னாலஜி. வெல் லெஃப்ட். நெக்ஸ்ட் ஓகே சார். ஏன்னா இவங்க எல்லாமே சிஏஜிஆர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார். அவன் தான் நீ பார்த்துக்க. எனக்கு தெரியல, இந்த கம்பெனி ஊர் பேரும் தெரியல, ப்ரமோட்டர் தேடி நான் எங்கே போகிறது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே சார். மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது. இது மாதிரி ஊர் பேர் தெரியாத கம்பெனிலாம் பார்க்குறத விட்டுட்டு தெரிஞ்ச கம்பெனியே இறங்கினே இருக்குது. தெரிஞ்ச கம்பெனியே இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எதை தோன்றதோ அதை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.